சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி ஊரடங்கு விதிமுறைகளை மீறி தங்களது செல்போன் கடையை திறந்ததாக கூறி தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டனர். ஜூன் 23ஆம் தேதி கோவில்பட்டி கிளைச்சிறையில் பலத்த காயங்களுடன் அடைக்கப்பட்டிருந்த தந்தை மகன் 5 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். அதே நாளில் கோவில்பட்டி குற்றவியல் நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் விசாரணையை தொடங்கிய நிலையில் ஜூலை 1ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சாத்தான்குளம் வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஜூலை 3ஆம் தேதி சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேர் மீதும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜூலை 7ஆம் தேதி இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு 105 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி 2427 பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதுவரை இந்த வழக்கை 4 நீதிபதிகள் விசாரித்த நிலையில் 5வது நீதிபதி வசம் வழக்கு சென்றது. கைதானவர்களில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால் துரை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 9 பேரும் தற்போது சிறையில் உள்ளனர். 9 பேருக்கும் தனித்தனியாக 9 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதால் இவர்கள் 9 பேரும் தனித்தனியாக சிபிஐ தரப்பு சாட்சிகளான 105 பேரிடமும் குறுக்கு விசாரணை மேற்கொண்டதால் இந்த வழக்கில் மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.